அந்த பெண்ணினுடைய தந்தை ஏழுமலை அப்படிங்கிறவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர், கூடவே தாவைக்கா உறுப்பினரும் கூட. நான் தான் பெற்றிருக்கேன், ஸோ நான் எது சொன்னாலும் கேட்கணும், நீ வந்து லிட்டரலி லைக் அ ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் என்ன வேணால் பண்ணலாம், எனக்கு ரைட்ஸ் இருக்கு. தலித் and வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் வன்கொடுமை சட்டம் உள்ள வரும். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேளம்பாக்கம் பக்கத்துல காதல் விவகாரத்தினால ஒரு இளைஞர் தாக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காரு. இதை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இந்த கேஸோடைய பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள் மேம். சிஎஸ் ஆக்சுவலி இது அகைன் வந்து முழுக்க காதலுக்காக வந்து நிகழ்த்தப்பட்ட ஒரு கொலை தான். ஓகே, ஏன்னா நம்ம யூஸ்வலாக பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஹானர் கில்லிங் அப்படிங்கிற ஒரு பேஸ் தான், விச் மீன்ஸ் லைக் ஆணவ கொலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயினாக இரண்டு பேரும், தட் இஸ் காதலிக்கக்கூடிய இரண்டு பேரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக அந்த இடத்துல இருப்பாங்க. ஓகே, இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, லைக் என்ன ஆகுனா, சமூகம் பெருசு, என் சமூகம் பெருசு, லைக் அப்படிங்கிற மாதிரி, நீ எப்படி என் வீட்டு பொண்ணை வந்து காதலிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ்க்கு போகும்போது, ஒன்று யார் தன் வீட்டு பெண்ணை காதலிக்கிறாங்களோ அந்த பையனை கொலை பண்ணுறது. ஓகே, இல்லை அடுத்த கட்டமாக போகும்போது இருவரையும் சேர்ந்து கொலை செய்யக்கூடிய கேசஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இல்லை நீ வேணும், நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி போகும்போது இருவரையும் சேர்ந்து கொலை செய்யக்கூடியது நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கேசஸில். அப்படி போகும்போது நம்ம யோசிப்போம் இல்லையா, ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு பசங்களை நோக்கி எப்பவுமே ஒரு விதமான அன்பு, சாஃப்ட் கார்னர்ஸ் எல்லாமே இருக்குன்றது. அதை தாண்டி இல்லை என் ஜாதி இங்கே பெருசு, என்னோட சமூகம் இங்கே பெருசு, அதற்காக நான் என்ன வேணால் செய்வேன், நான் பெத்த பொண்ணை கூட நான் கொலை செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு போகக்கூடிய ஒரு டிஃபைன் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு மைண்ட் செட்டை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் இந்த தையூரில் நடந்தது. ஓகே, செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய தையூர் சின்னம்மா நகரை சார்ந்தவர் தான் இந்த இறந்து போனவர் 22 வயதுன்னு சொல்லப்படக்கூடிய பிரவீன்குமார் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த பெண் வந்துட்டு அங்கேருந்து பக்கத்து தெருவில் இருக்கக்கூடியவங்க, ரெண்டு பேரும் ஒரே பகுதியை சார்ந்தவர்கள் தான். அவங்க வந்து படூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இங்கே என்னென்னா, அவருக்கு தந்தை கிடையாது. தந்தை இறந்து போய் ஒரு 10 வருடம் ஆகுது. இப்போ இறந்து போனவருக்கு தந்தை இறந்து ஒரு 10 வருடம் ஆகுது. தாய் கூடவே 2 சிஸ்டர்ஸ், ஒரு எங்கள் பிரதர், பாட்டி, இவங்க எல்லாம் ஒன்றா தான் வசிச்சுட்டு வராங்க. இவர் வந்து நியர்பையில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கார். ஓகே, ஸோ இதன் தொடர்ச்சியாக இவருடைய சிஸ்டர்ஸுக்கும் இவர் வந்து மேரேஜ் பண்ணி வச்சார். இது எல்லாமே சொல்லப்படுது. மேரேஜ் ஒரு மறுமணம் அந்த மாதிரியான தகவல் எல்லாமே இங்கே சொல்லப்படுது. அதனை தொடர்ந்து இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 2 to 4 years லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு அடுத்த கட்டமாக சொல்லப்படுற ஒரு விஷயம். ஓகே, அதனை தொடர்ந்து இங்கே அந்த பெண் இருக்காங்களே, இவர் யாரை லவ் பண்ணாரோ அந்த பெண்ணினுடைய தந்தை ஏழுமலை அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர், கூடவே தாவைக்கா உறுப்பினரும் கூட. நம்ம ரீசெண்டாக அது எல்லாமே பார்த்தோம். அவர் வந்து தாவைக்காவிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம எல்லாமே பார்த்தோம். அவரும் அவருடைய லைக் பையனும் கௌதம் 2 பேரும் நீக்கப்பட்டதை நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஸோ இதனை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய பெண்ணும் பிரவீனும் லவ் பண்ணுறது அவருக்கு தெரிய வருது. ஓகே, ஆத்திரம் அடைஞ்ச அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பையனை கூப்பிட்டு மிரட்டுறது, ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே தான் எல்லாரும் நம்ம ஒரு தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த மாதிரி நடக்கும்போது யூஸ்வலாக நம்ம எல்லாரும் மைண்ட் செட்டுக்கு ஒரு 2 பேரும் வேறு கேஸ்ட்டு போல், மேபி தலித் சமூகத்தை சார்ந்தவரோ இல்லை இவங்க வேறு கேஸ்ட்டு போல், அந்த மாதிரியெல்லாம் போகும்போது இங்கே மெயினாக பார்த்தாலும் 2 பேருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். ஸோ நமக்கு என்ன ஃபஸ்ட்டு மேட்ரு என்னவாக இருக்கும், லவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், அதனால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஆணவ படுகொலை நடந்துருச்சு, ஆனர் கில்லிங் நடந்துருச்சு அப்படிங்கிறது. இங்கே 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போ என்ன அங்கே தடுக்குது? பெருசாக எல்லாரும் தூக்கி பிடிப்பது, இந்த மாதிரியான ஆட்கள் பெருசாக தூக்கி பிடிப்பது தங்களுடைய ஜாதியாக மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இருவரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கும்போது அடுத்தது இங்கே என்ன தான் அவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஏன்னா இவருடைய தந்தை நல்ல செட்டில்டு அப்படின்னு சொல்லப்படுது. பிரவீன் வந்து அகைன் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து பிறந்து அவர் தான் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு வராரு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லப்படுது. இதனை தொடர்ந்து போகும்போது 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததும் அவர் தந்தைக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய ஐஃபோனுன்னு சொல்லப்படுது வாங்கி வச்சுட்டு அவர் வந்து தந்தை வந்து மிரட்டி திரும்ப கொடுத்ததாக சொல்லப்படுது. அதற்கு முன்னாடி இவங்க ஃபேமிலியிலேருந்து அவரை தாக்க முற்பட்டதாகவும் இங்கே தகவல்கள் இருக்குது. ஓகே,
இதனை தொடர்ந்து போகும்போது ரீசெண்டாக அவர் வந்துட்டு ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி வச்சதாக சொல்லப்படுது. என்னன்னா என்னுடைய மனைவிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு இன்ஸ்டா ஸ்டோரி வச்சதாக சொல்லப்படுது. இதனை பார்த்து ஆத்திரமடைந்த அவருடைய தந்தை ஏழுமலை வந்து இதுலேயும் இங்கே வந்து என்னென்னா தட் இஸ் ஆகஸ்ட் 16th ஈவினிங். ஓகே, அவருடைய தந்தை தட் இஸ் பிரவீன்குமாருக்கு கால் பண்ணி தெருமுனைக்கு வரும்படி சொன்னதாகவும் அவர் தெருமுனைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த காரில் மறைஞ்சிருந்த ஏழுமலை, அதாவது இவருடைய தந்தை ஏழுமலையினுடைய பையன் கௌதம், அதாவது 18 வயது, அவர் இவருடைய தம்பி ஏழுமலையுடைய தம்பி மணிகண்டன் 32 வயசு, அப்புறம் நந்தீஷ் அப்படிங்கிறவர், அதாவது இந்த பையனுடைய ஃப்ரெண்டு, இவங்க 4 பேரும் அந்த காரில் இருந்ததாகவும் மறைஞ்சிருந்து. ஸோ கௌதம் வந்தோடனே கார்லேருந்து இறங்கி கத்தி அதெல்லாம் யூஸ் பண்ணி வெட்டினதாகவும் அங்கே இருந்த மக்கள், அதாவது ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகே, அங்கே இருந்த மக்கள் வந்து கூச்சலிட்டதுனால அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டதாகவும். ஸோ இதனை தொடர்ந்து அங்கே இருந்த மக்கள் வந்து அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலியமாக ஒரு கேளம்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு அனுப்பியிருக்காங்க அப்படின்னும், அதனை தொடர்ந்து அங்கேருந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்பி அங்கே ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டு இருந்தது. ஒரு 3 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவர் 20th ஈவினிங் வந்து இறந்து போயிடுறார். அதாவது சிகிச்சை பலனின்றி அவர் வந்து இறந்து போயிடுறார். இதன் விளைவாக அவருடைய தந்தை ஏழுமலை வந்து போலீஸில் சரணடைகிறாரு அப்படின்னும், தட் இஸ் அதுக்கப்புறம் தலைமறைவாக இருந்த கௌதம், மணிகண்டன், நந்தீஷ் இவங்க எல்லாம் அடுத்த நாட்கள்ல எல்லாம் இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு இவங்க இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து டில் டேட் நமக்கு டில் டைம் வந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய காதலோ இல்லை அவங்களுடைய அந்த திருமண முடிவும் அந்த குடும்பத்தோடைய மெம்பர்ஸ்க்கு அது பிடிக்கல அப்படின்ற காரணத்தினால அதை எதிர்க்கிறாங்க. ஸோ எந்த கட்டத்துக்கு மேலே அது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக மாறுது? இப்போ இதனால் என்ன இப்போ விளைவாச்சு? கண்டிப்பாக இது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க, இவங்க எத்தனை வாட்டி மிரட்டியிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னும் போது இப்போ இவங்க 4 பேரோட லைஃப் போயிடுச்சு, அவ்வளோதான் இல்லையா? இப்போ அந்த பெண் கண்டிப்பாக ஒருத்தரை காதலிச்சு, இதில் இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நடுவில் வந்து இவருடைய தம்பி, அந்த பெண்ணுடைய தம்பி மிரட்டும் போதும் பிரவீன் அவர்கள் வந்து போயிட்டு, இல்லை உங்கள் தங்கச்சியும் ரொம்ப உங்கள் சிஸ்டரும் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த லவ்வில் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே எப்படி ஆயிடுதுன்னா இவங்களுடைய மென்டாலிட்டி, 1-2 பேரையும் சேர்த்து கொலை பண்ணிடணும் இல்லையா? அவனை கொலை பண்ணும் போது இவளுக்கு பயம் வரும் இல்லையா? எமோஷனல், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியா இருக்கக்கூடியவர்கள் ஃபஸ்ட்டு தெரியும் போது எமோஷனல் த்ரெட் பண்ணி பார்ப்பாங்க. நீ இப்படி இருந்தால் நாங்கள் சூசைட் பண்ணிப்போம், நாங்கள் இதான் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. இல்லை உன்னை கொலை பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறத தாண்டி என்ன கொண்டுக்கோங்கன்றத தாண்டி நீ இப்படி இருந்தால் அவனை கொலை பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் ஃபஸ்ட் அந்த எமோஷனல் த்ரெட்டானது இங்கே வந்து நடக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் கேசஸில் நம்ம டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குறோம். ஓகே, அதனை தாண்டி இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இவனால தான் நம்ம பையன் இப்படி இருக்கா, அவனே நம்ம கொண்டுட்டோம், நம்ம பொண்ணு இவனால தான் நம்ம பொண்ணு இப்படி இருக்கா, அந்த பையனையே நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா, அவனை இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பொண்ணு அப்போ நம்ம சொல்கிற பேச்சு கேட்பால அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ்க்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. விச் மீன்ஸ் அந்த பேரண்ட்ஸ் அந்த மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, அது ப்ராப்பர்ட்டி மாதிரி தே வாண்ட் டு ஓன் த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது என்னன்னா நான் தான் பெற்றிருக்கேன், ஸோ நான் எது சொன்னாலும் கேட்கணும், நீ வந்து லிட்ரலி லைக் அ ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் என்ன வேணால் பண்ணலாம், எனக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லையா? அது வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வரலாம், இல்லை டெமோலேஷன் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னும் போது இதில் நோக்கி போகும்போது நான் உன்னை பெற்றிருக்கேன், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எவ்வளவோ இடத்துல ஒரே சமூகத்தை பார்த்து எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் அவ்வளோ அந்தஸ்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு அங்கே வந்து நல்லா பார்த்துக்காம சூசைடும் பண்ணிக்கிறாங்க. ரஜினியா கேஸ் மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே பேரண்ட்ஸ் வந்து எஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஸ் அ பேரண்ட் அவங்க பார்க்குறாங்கன்றது ஒன்று. ஓகே, பட் அதனை தாண்டி 2 பேரும் சேர்ந்து எப்படி வாழ போகிறாங்கன்றது ஒரு கான்செப்ட். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்காக ஒருத்தரை கொலை பண்ணுறது அப்படிங்கிறது அது எந்த விதத்துலையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியது கிடையாது. ஸோ இவர் வந்து இப்போ கொலை பண்ணிட்டு இவ்வளோ தைரியமாக சரண்டர் ஆகுறாங்க, அரெஸ்ட் ஆகி தெரியும் அவங்க உள்ளே போனால் அடுத்தது கேசஸ் நடக்கும், அவங்க லைஃப் இங்கே போகும். ஏன்னா இப்போ வந்து இங்கே வந்து செக்ஷன் 103 clause 1 ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. BNS மர்டருக்கு அகெயின் இவங்க செயலுடைய கொடூரத்தன்மை பொறுத்து லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டாக அந்த இடத்துல இருக்குது ப்ரூவ் ஆகிற பட்சத்தில். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதனை தொடர்ந்து போகும்போது இங்கே வந்து நமக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டோ SC/ST ஆக்டோ இங்கே வராது. வை? பிகாஸ் 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். ஓகே, இந்த மாதிரி தலித் அண்ட் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் வன்கொடுமை சட்டம் உள்ளே வரும். தட் இஸ் அந்த செக்ஷன்ஸும் உள்ளே இன்க்ளூட் பண்ணப்படும். ஓகே, பட் இந்த கேஸில் அது இன்க்ளூட் பண்ணப்படலை. வை? பிகாஸ் 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ இங்கே மெயினாக அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேரிகேடாக அவங்க யோசிச்சு இந்த இடத்துல அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க இங்கே. ஓகே, ஏன்னா இங்கே என்ன ஆகிடும்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நான் என் பொண்ணை விட்டுட்டு போயிருன்னு சொன்னால் நீ விட்டுட்டு போயிடணும்ல, அது எப்படி நீ திரும்ப பேசுவேன் அப்படின்னா உனக்கு இல்லை. ஏன்னா இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம சொல்லலாம் 18 வந்து மேஜரு, நம்ம இன்னும் வந்து லைக் மேரேஜ் ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 21, 24 ஆக்குங்க, 25 ஆக்குங்கன்னு எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிகாஸ்
ஃபார் தட் மென்டல் மெச்சூரிட்டி. அண்ட் தென் எனக்கு என்ன ஆகுனா 18 மேலே அப்படின்னும் நிறைய பேர் அவங்க ஸ்டடீஸை விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு பின்னாடி லைஃப்பில் கஷ்டப்படக்கூடிய சம்பவங்கள் இங்கே நடந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் மேண்டேட்ரி ஏஜ் 21 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து லீகல் ஏஜ் அப்படின்னு மாற்றுறப்போ கண்டிப்பாக அவங்க மினிமம் காலேஜ் அது முடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் படிச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கேற்ற ஃபினான்ஷியல் ஏதாவது ஒரு ஒர்க் போகலாம், 2 பேரும் அதனை நோக்கி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு அதுதான் 18 இயர்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்க லவ் பண்ணாலும் அவங்க அது வந்து இட் இஸ் தேர் டெசிஷன், அவங்க லைஃப் எடுத்துகிட்டு போகிறது இல்லையா? அதனை தாண்டி பேரண்ட்ஸ் அதுக்குள்ளே போய் தே கேனாட் டேக் த ஓனர்ஷிப் அப்படிங்கிறது. ஓகே, இன்னொரு பக்கம் போகும்போது சில பேர் சொல்லுவாங்க இல்லை அப்புறம் நாங்கள் எப்படி எங்கள் பசங்க லைஃப் தப்பாக போகுதுன்னு போகும்போது நாங்கள் கண்டிக்காமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே சில பேரண்ட்ஸ் இங்கே பேசுவாங்க. பட் அதற்கு கொலை தீர்வல்ல அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் மூலியமாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இவரை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க அந்த இளைஞரை. ஆனால் அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு அப்புறமா 4 நாள் கழித்து தான் அவர் இறந்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் கொலை கேஸ் மாதிரியே கொண்டு போகப்படுமா? எஸ், ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கொலை செய்ய முற்படுறாங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படிங்கிறது தான் ஆகும். பட் அவருக்கு அவர் இறந்து போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அது மர்டர் கேஸாக கன்வெர்ட் பண்ணப்படும். ஓகே, கண்டிப்பாக இது நார்மல் கேஸ் அப்படிங்கிறதுல அகெயின் நம்ம திரும்ப பார்க்கும்போது இன்டென்ஷன் மேட்டர்ஸ். எதனால் இவர் இப்படி தாக்கப்பட்டிருக்காருன்றது இருக்கு இல்லையா? அதனுடைய இன்டென்ஷன் என்ன இவங்களுக்குள்ள? ஓகே, இப்போ இவரை கொலை பண்ணிட்டா மோட்டிவ் என்ன? ஓகே, எங்கள் பொண்ணை எங்களோட நாங்கள் வச்சுக்கலாம், ஃபர்தராக அவன் தானே இடைஞ்சலாக இருக்கான், அவனை தானே என் பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படின்றது தப்பு. ஓகே, அதனை நோக்கி அவங்க எடுத்து வைச்ச ஸ்டெப்ஸு இன்டென்ஷன்ஸ் எல்லாமே தப்பு. ஏன்னா நம்ம இதெல்லாமே பார்த்தது எப்படி இருந்ததுன்னா கூலிப்படையை ஏவி விட்டு கொலை செய்து அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம தகவல் இதில் பார்க்க முடிஞ்சது நம்மளால் இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு கர்வம், ஒரு ஆவேசம், ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து எங்கே போய் நிறுத்திருக்கு அப்படின்னா ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கு. அதுவும் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த குடும்பமே ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், ஆல்ரெடி ஆண் துளை இல்லாமல் இவருடைய தம்பி தான் அங்கே இருந்திருக்காரு. அப்படின்னும் போது அப்போது அந்த இடத்துல வேறு எதையுமே பார்க்கல. நான் இந்த கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பொண்ணை என்கிட்ட நான் வச்சுப்பேன் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மென்டாலிட்டி தான் இல்லையா? இதெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டு தான் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து அங்கே டிசைட் செய்யப்படும், எவிடன்ஸ் எல்லாம் ப்ரூவ் ஆகும்போது. இப்போ கோர்ட்டில் வந்து நாங்கள் அட்டாக் பண்ணது உண்மைதான், ஆனால் இன்டென்ஷனலாக அவர் கொலை பண்ணணும் நாங்கள் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கோர்ட் எப்படி பார்க்கணும்? சரி, இங்கே நமக்கு புரியணும், அட்டெம்ப்ட் டு மர்டர். ஓகே, விச் மீன்ஸ் நான் இது பண்ணால் அவங்க இறந்துருவாங்கன்னு தெரியும் இல்லையா? அப்போ இன்டென்ஷன் என்ன? நீங்கள் இந்த அளவுக்கு போய் சரமாரியாக ஒருத்தவங்களை வந்து கத்தியால் வெட்டுறீங்க அப்படின்னா பிளட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். அந்த பிளட் லாஸ்னால உயிர் போகுன்றது லைக் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு இல்லைங்க நான் வந்து சும்மா தான் வெட்டினேன், நான் போய் சும்மா தான் இவங்களை கத்தி எடுத்துகிட்டு போய் நான் பயம் காட்டுறதுக்கு தான் 2 வெட்டு வெட்டினேன், உயிர் போகும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான எந்த எக்ஸம்ஷன் பாயிண்ட்டும் அவங்க எடுக்கக்கூடாது. கோர்ட்டும் அதை எக்ஸம் பண்ண மாட்டாங்க. கொலை பண்ண தூண்டுன அந்த ஆள் வந்து அந்த சம்பவ இடத்துல இல்லைனாலும் இந்த கேஸில் இருக்காங்க. பட் வேறு ஏதாவது கேஸில் கேட்குறேன், அந்த கொலை பண்ண தூண்டின அந்த ஆள் வந்து சம்பவ இடத்துல இல்லை அப்படின்னாலும் அவரும் கொலையாளியாகவே ட்ரீட் பண்ணப்படுவார். எஸ், இந்த கொலைக்கு உடந்தையாக யார் இருந்திருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து கத்தியை வச்சு வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இல்லை யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்து இல்லை இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான், ஒரு பையன் இருக்கான், இந்த மாதிரி என் பொண்ணு லைஃப்பில் வரான், இல்லை யாரோ வராங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு லைஃப்பில் கொலை பண்ணணும் அப்படிங்கிறது இன்டென்ஷன் தப்பு. ஓகே, இல்லை அதற்காக போயிட்டு அவங்க அந்த வெப்பன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், வெப்பன்ஸை வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த கொலை சம்மந்தப்பட்டதில் யார் இன்வால்வ்டாக இருந்தாலும் தவறு தான். இல்லை இவங்க ஒருத்தவங்களை நீ கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அது தவறு தான். ஓகே, ஸோ ஒரு தவறான செயல் அங்கே நடக்க போகுது, அப்போ எனக்கு தெரியுது அப்படின்னும் போது ரிப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதை நான் ரிப்போர்ட்டே பண்ணாமல் நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னா அப்போது நீங்கள் ஒரு தவறான செயல் ஒரு க்ரைம் அங்கே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் எஸ் ஃபார் ஷுர் அவங்களும் உள்ள அக்யூஸ்டாக இன்க்ளூட் பண்ணப்படுவாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மிரட்டலோ இல்லை தாக்குதலோ ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் இருக்குது? எஸ், இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து அவங்களுடைய தாய் இந்த கம்ப்ளைண்ட்டை போய் கொடுத்ததின் அடிப்படையில் தான் இந்த கேஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இதற்கு முன்னாடி இந்த மாதிரி அவர் மிரட்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லும்போது அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதை அவர் மேபி எடுத்துருக்கலாம். பெண்ணுடைய அப்போ பொண்ணே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்மளை லவ் பண்ணுறேன், அப்போ யார் பேரண்ட்ஸ் தடுத்திருந்தாலும் நம்ம லவ்வை வந்து பிரிக்க முடியாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு ஆஸ்பெக்டில் இருந்திருக்கலாம். பட் கொலை அளவுக்கு போகும் அப்படிங்கிறது அவங்க நினச்சி பார்த்தாங்களான்றது தெரியல, ஏன்னா இல்லையா? ஸோ இந்த மாதிரி யாருக்கு நிகழ்ந்திருந்தாலும் இம்மீடியட்டாக அவங்க வந்து ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனை போயிட்டு கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு உயிர் போகாமல் தடுக்கக்கூடியதாக இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சில இடத்துல போய் நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அது ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் எடுக்கல அப்படின்னா லைக் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அவங்க கிளைம் பண்ணலாம், த்ரூ கோர்ட் அவங்க கிளைம் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் அவர் முன்னாடியே அதை பண்ணியிருந்தா ஒரு வேளை இப்போது அவர் உயிர் போகாமல் லைக் இருந்திருக்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றிங்க. தேங்க்யூ.
சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா. சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.